நேர்களுக்கு அன்பு வணக்கம். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் நேர்கள் அனைவரையும் இளைய பாரதம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சிக்காக நான் வினிதா. ஒவ்வொரு வாரமும் நமது இளைய பாரதம் நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வு மற்றும் பொது அறிவு வினாக்களை பற்றி தெரிந்து கொள்கிறோம். அந்த வகையில் இன்றும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இன்று நமது நிகழ்ச்சியை இனிய 4 மணிக்கடிகை வரிகளோடு துவங்குவோம். கற்றார் முன் தோன்றா கழிவு இறக்கம் காதலித்து ஒன்று உற்றார் முன் தோன்றா உறாமுதல் தெற்றென அல்ல புரிந்தார்க்கு அறம் தோன்றா எல்லாம் வெகுண்டார் முன் தோன்றா கெடும். இழந்த பொருளுக்காக வருந்துதல் கற்றுணர்ந்த பெரியோர்களுக்கு இல்லை. சிறந்த நிலையை அடைய ஊக்கத்துடன் செயல்படுபவரிடத்து அந்நிலை விரைவில் கிட்டவில்லையே என்ற முயற்சி துன்பமில்லை. அறத்தின் நல்லியல்பை தீயவர்கள் அறிய முடியாது. கோபம் கொள்பவர் முன் எல்லா நன்மைகளும் புலப்படாமல் போகும். ஆக கோபம் கொள்ளாமல் நல்வழியில் சென்று இலக்கை அடைவோம். இந்த அழகான வரிகளோடு இன்று நமது நிகழ்ச்சிக்கு இனிதே செல்வோம். இன்னைக்கு நம்மளுடைய போட்டித் தேர்வு பகுதியில் புதுச்சேரி ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதாவது LDC, UDC மற்றும் லைப்ரரி அசிஸ்டன்ட் போன்ற பல்வேறு காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கு. அதை பத்தி நம்மளுடைய நிகழ்ச்சியில இடையிடையே பார்க்க போறோம். நம்மளுடைய நிகழ்ச்சியில சிறியவர்லேருந்து பெரியவர் வரை கலந்து கொள்ளலாம். நீங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 22722487 மற்றொரு எண் 22722488. நீங்க வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 எனும் முன் இணைப்பு எண்ணை இணைத்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாங்க நேர்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறேன், பார்த்துடலாம். டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். 20 கேள்விகளையும் ஒவ்வொன்றுத்துக்கும் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். சரியான விடை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து பதில் அளிக்கணும். இமேஜஸில் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இவர் யார் அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அந்த பிக்சரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிக்சரில் இருக்கிற பர்சனை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுக்கணும். தமிழ் சார்ந்த கேள்விகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க நேர்களே நிகழ்ச்சிக்கு போயிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் மதுரை சுந்தரம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். ரொம்ப நலமா இருக்கும். கேள்விக்குள்ள போலாமா? போலாம் மேடம். சோ டெக்ஸ்ட் இருக்கு. क्वेश्चन நம்பர் சொல்லுங்க. क्वेश्चन नंबर 1. முதல் கேள்வி கொடுத்துடலாம். So first question என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, which is the cleanest river in India? இந்தியாவின் மிக சுத்தமான நதி எது? யமுனா, கங்கா, உம்காட், காவிரி. இந்தியாவிலே மிக சுத்தமாக இருக்கக்கூடிய நதியின் பெயர் என்ன? ஓகே, ஆப்ஷன் சி உம்காட் சொல்றீங்க. சரியான பதிலான்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் அந்த ரிவர் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் தகவல் கொடுத்துறேன். ஆக்சுவலி இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌக்கி அப்படின்னு சொல்கிற இடத்துல, விச் இஸ் இன் மேகாலயா. ஸோ வெரி பியூட்டிஃபுல் ஹில் பிளேஸுக்கு நடுவில் தான் இந்த குறிப்பிட்ட ரிவர் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கிளீனஸ்ட் ரிவர் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட உம்காட் அப்படிங்கிற ரிவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி கிளியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிவர் ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அங்கே போகிற டூரிஸ்டோ யாராக இருந்தாலும் எந்த ஒரு வேஸ்ட்டுமே அதில் வந்து போட்டது கிடையாது. ரொம்ப க்ளீனாக அந்த இடத்த பார்த்துக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இட் லுக் லைக் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோடைய லாங் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் நீளம் உடையது இந்த ரிவர். அது மட்டும் இல்லாமல் 30லேருந்து 60 மீட்டர் வைட் அகலம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த இடத்துல இந்த ரிவர் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் ஜெயின்டியா அப்படிங்கிற ஹில், அந்த ஹில்லேருந்து தான் இந்த குறிப்பிட்ட ரிவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ லோக்கல் பீப்புள் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப கிளியராக இருக்குது இந்த ரிவர் அப்படின்றதுனால ஈஸியாக ஃபிஷிங்க்கும் வந்து பாசிபிள்ன்றதுனால ட்ரெடிஷ்னல் லோக்கல் பீப்புள் எல்லாம் ஃபிஷிங்கை வந்துட்டு வாழ்வாதாரமாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட உம்காட் அப்படிங்கிற ரிவர் தான் கிளீனஸ்ட் ரிவர் இன் இந்தியா அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கு. ஸோ ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சங்கர் பேசுறேன் மேம், கடலூர்ல இருந்து. சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சங்கர்?
மேடம் வாட்ச் மெக்கானிக் மேடம். Okay. வாட்ச் ரிப்பேர் பண்றோம். ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா சங்கர்? போலாம் மேடம். கொஸ்டின் நம்பர் ப்ளீஸ். இமேஜ் இருக்கு, அது போலாமா? இமேஜஸ் போணுமா? ஆ. ஓகே, போலாம். இமேஜ் நம்பர் 2 கொடுங்க. செகண்ட். ஓகே, ஸோ இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் அப்படின்னு நீங்க சொல்லணும். யாருன்னு தெரியுதா? இல்லையே மேடம். ஓகே, இவங்க யாருன்றதை பார்த்துடலாமா, இல்லை ட்ரை பண்றீங்களா? ஷி இஸ் ஆக்சுவலி a boxer. மேரி கோமா மேம்? இல்லை. யாருன்னு பார்க்கலாமா சங்கர்? பார்க்கலாம் மேடம். Okay, so actually her name is Lavlina Borgohain. So she is from Assam, women boxer, Indian women boxer. And நீங்களை பத்தி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, she has won bronze medal in 2020 Tokyo Olympic. Tokyo Olympicல 2020ல bronze medal win பண்ண ஒரு பெண்மணி. So pride of Assam அப்படிங்கிற ஒரு அழகான பட்டம் வென்றிருக்கக்கூடியவர் இந்த Lavlina Borgohain அப்படிங்கிறவர் தான். ஸோ அவங்களுடைய பிக்சர் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நல்லா ட்ரை பண்ணீங்க, தொடர்ந்து கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் மதுரை மொத்தமணி நகரம் சண்முகசுந்தரம். ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? போலாம் மேடம். நம்பர் 2 கொடுங்க மேம். டெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இரண்டாவது கேள்வி கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஸோ which was the first animal to be cloned? cloning செய்யப்பட்ட முதல் விலங்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. cow, sheep, dog, goat. cloning செய்யப்பட்ட முதல் விலங்கு. கோட். ஓகே, சரியான பதிலா? ஆமா மேடம். ட்ரை பண்றீங்களா வேற ஏதாவது? ஷீப். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் இல்லையா? ஆமா. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஷீப் அப்படிங்கிறது தான் சரியான பதில். ஸோ க்ளோனிங் செய்யப்பட்ட முதல் விலங்கு எது? இந்த விலங்குடைய இதுக்கு க்ளோன் பண்ணாங்க இல்லையா, அந்த க்ளோன் பண்ண ஷீப்புக்கு வந்து வேற ஒரு பேர் வச்சாங்க, தெரியுமா அந்த பேர்? ஸோ அதோட பேர் வந்து டாலி அப்படிங்கிற ஒரு பேர் தான் க்ளோன் பண்ணதுக்கப்புறம் வச்சுருக்காங்க. அதை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கொடுத்துருந்தாங்க, சொல்கிறேன், நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி க்ளோன்ஸ் இன் த வேர்ல்ட். அண்ட் இது எந்த இடத்துல வந்து க்ளோன் பண்ணி இந்த டோலி அப்படிங்கிற ஷீப் வந்து பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996ல் 1996ஆம் ஆண்டு ரோஸ்லின் இன்ஸ்டிடியூட், அதாவது ஸ்காட்லாண்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் க்ளோன் பண்ணுறாங்க இந்த ஷீப்பை. ஸோ டோலி வாஸ் க்ளோன் ஃப்ரம் த மேமரி கிளாண்ட் ஆஃப் அன் அடல்ட் ஷீப். ஒரு அடல்ட் ஷீப்லேருந்து மேமரி கிளாண்ட்லேருந்து எடுத்து தான் க்ளோன் பண்ணுறாங்க. ஸோ க்ளோன் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் செல் நியூக்ளியர் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் மூலியமாக தான் பண்ணுறாங்க. அண்ட் டோலி லுக்ஸ் எக்ஸாக்ட்லி, அதாவது க்ளோன் பண்ணாங்க இல்லையா அந்த ஷீப் மாதிரி எக்ஸாக்டாக வந்துட்டு அப்பியரன்ஸ் கொடுத்துச்சு டோலி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் க்ளோன் பண்ணதுலேருந்து 6 வருட காலங்கள் வந்து உயிரோடு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 6 வருட காலங்கள் இருக்கும் போது கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட குட்டிகளை ஈன்றுது அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது க்ளோன் பண்ண உயிரினத்தாலையும் நிச்சயமாக வந்துட்டு இந்த மாதிரி இனப்பெருக்கம் செய்ய முடியும் அப்படின்றத இந்த இடத்துல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் டோலி வாஸ் நேம்ட் ஆஃப்டர் டோலி பார்டன், த ஃபேமஸ் அமெரிக்கன் சிங்கர். அவருடைய பேருக்கு அப்புறம் தான் இந்த ஷீப்புக்கு டோலி அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இது வந்து பாஸ் ஆகலைங்க. கிட்டத்தட்ட 277 முறைகள் வந்து அட்டம் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட் தான் அந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஷீப் வந்து டோலிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அண்ட் டோலி வந்து 6 லேம்ஸ், அதாவது அதோடைய லைஃப் டைமில் 6 இயர்ஸ் உயிர் வாழ்ந்திருக்கு. அந்த 6 இயர்ஸில் 6 குட்டிகள் ஈன்றிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ her birth proved that even adult cell can create new life அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த டோலியோடைய பாடி, அதாவது எப்படின்னா அது மியூசியமில் வந்துட்டு பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க. ஸோ ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மியூசியமில் டாலியை வந்து ஸ்டில் பதப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்ளோன் பண்ண உயிரினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீப் தான். ஸோ அது க்ளோன் பண்ண அனிமலோட பேர் வந்து டோலி அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தன்யாஸ்ரீ. தன்யாஸ்ரீ, எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? சேலம். சேலம். என்ன படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட். ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணுவீங்களா?
ஓகே, டெக்ஸ்ட் வேணுமா? புரியல. டெக்ஸ்ட் வேணுமா? இமேஜஸ் இல்ல தமிழ் சார்ந்த கேள்விகள் எது வேணும்? தமிழ்ல கொடுங்க. ஓகே, ஸோ வினா 2 கொடுங்க. கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், அந்த பாடலுக்கான விளக்கம் நீங்கள் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த பாடல் நீங்கள் வந்து படிச்சிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான்மணி கடிகையுடைய பாடல் வரிகள் இருக்குது. இதை படிக்கிறீங்களா? படிக்க முடியுமா? அது இப்பாடலின் பொருள் என்ன? நான்மணி கடிகை பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கம் தர வேண்டும். பாப்பாக்கு இதை படிக்க முடியுதா? ஹலோ, இது படிக்க முடியுதா உங்களுக்கு? படிக்க முடியல. ஆனா வந்து இந்த லெசன் எனக்கு கொடுக்கல. ஓகே, வேற ஏதாச்சும் கொஸ்டின் தர முடியுமா? சரி, நம்ம இதோடைய விளக்கம் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது அடுத்த கொஸ்டின் கண்டிப்பாக தரேன். ஸோ மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புதல்வர், புதல்வர்னா பிள்ளைகள், மனக்கினிய காதல் புதல்வர்களுக்கு கல்வியே ஒளியாகும், கல்விக்கு ஓதின் புகழ்சால் உணர்வு. அதாவது இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. ஸோ மடவார்னா வந்து பெண்கள், தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோடைய எக்ஸாக்ட் மீனிங், குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவால், அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றுவர்கள், அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள், மனத்திற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி, அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்களே அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகளுடைய அர்த்தமானது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலசன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? ஜிகேல இருந்து நம்பர் 11 கொடுங்க. 11வது கேள்வி கண்டிப்பா கொடுத்துடலாம். ஸோ which is the oldest mountain range in India? இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர் எது? ஹிமாலயாஸ், ஆரவல்லி, விந்தியா, சத்புரா. ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் எது? ஆரவல்லி மேம். சரியான பதிலா? சுமார் எவ்வளவு ஆண்டுகள் பழமையானதா இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். தெரியல மேம். சரி, ஓகே. ஆக்சுவலி ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாம். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்துக்கோங்க. இதுதான் ஆரவல்லி ஹில். ஸோ பதிலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ ஆரவல்லியை பற்றி என்ன விஷயம் அப்படி சொல்லணும்னு பார்த்துக்கிங்கன்னா, ஆரவல்லியில் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் பீக்காக இருக்கக்கூடியது மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எந்தெந்த இடங்களை வந்து கிராஸ் பண்ணுது இந்த ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்சாக இருக்கக்கூடிய ஆரவல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ரன்ஸ் அக்ராஸ் ராஜஸ்தான், ஹரியானா, குஜராத். இதை கிராஸ் பண்ணி தான் இருக்கு இந்த ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆண்டுகள் பழமையானதுன்னு கேட்டேன். 1.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆரவல்லி ரேஞ்ச் அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஸோ இது எந்தெந்த மினரல்ஸ்லாம் இங்கே கிடைக்குது, இட்ஸ் மினரல் ரிச் எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர், லெட் அண்ட் ஜிங்க் இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த ஆரவல்லி ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டு லெப்பர்ட்ஸ், ஆன்டிலோப்ஸ் அண்ட் மெனி பேர்ட் ஸ்பீஷியஸுக்கு ஹோமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓல்டஸ்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் இந்தியா இஸ் ஆரவல்லி. ஆரவல்லியில் ஹையஸ்ட் பீக்காக இருக்கக்கூடியது மவுண்ட் அபு அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம். இது என் பேர் ஜெயனேஷ் மேம், மதுரை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? படிச்சுட்டு இருக்கேன் மேம். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இது 11th மேம். ஓகே ஓகே. என்ன குரூப் படிக்கிறீங்க? இது 3rd குரூப் மேம். வெரி குட் வெரி குட். சரி, क्वेश्चंसக்குள்ள போலாமா? ஆன்சர் பண்றீங்களா? பண்றேன் மேம். ஓகே. இது டெக்ஸ்ட்ல இருந்து நம்பர் 15 மேம். क्वेश्चन நம்பர் 15 கொடுத்துடலாம். 15வது கேள்வி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, which animal has the largest eyes in the world? அதாவது உலகின் மிகப்பெரிய கண்களை கொண்ட விலங்கு எது அப்படின்னு கேக்குறாங்க. இது ஆப்ஷன் பி மேம், ஜெயண்ட் ஸ்குவிட். அப்படியா? கெஸ் பண்றீங்களா இல்ல கரெக்ட் ஆன்சர் தெரியுமா? இது அப்படிதான் நினைக்கிறேன் மேம். அப்படியே நினைக்கிறேன். ஓகே, இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா, இந்த கண்கள் உடைய உயிரினம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்பி சொன்ன மாதிரி
கிரைண்ட் ஸ்குவிட் அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோடைய வெரைட்டி கொலோசல் ஸ்குவிட் அப்படிங்கிறது இந்த உயிரினம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஐஸ் வந்து சைஸ் ஆஃப் அ பாஸ்கெட் பால் அளவுக்கு அதோடைய கண்கள் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இட் ஹாஸ் அ ஹியூஜ் ஐஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல் கிங்டம்லேயே மிகப்பெரிய கண்கள் கொண்ட உயிரினம் இந்த குறிப்பிட்ட ஸ்குவிட் அப்படி தான். ஸோ அப் டு 27 meters ஓவர் 10 inches in diameter அதோடைய கண்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த அளவுக்கு டெப்த்தில் வந்து ஓஷனில் வந்து வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300லேருந்து 1000 மீட்டர் ஆழம் கொண்ட இடத்துல தான் இந்த குறிப்பிட்ட உயிரினத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி கண்கள் சைஸ் ஆஃப் அ பாஸ்கெட் பால் அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெஸ்பைட் ஆஃப் மேசிவ் ஐஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக மிஸ்டீரியஸாக பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம். 2004 தான் கடைசியாக வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் பார்த்ததா ஒரு கூற்று இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவிட் வந்து 13 meters லாங் வளரக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கு. ஸோ டீப் சி அதாவது பார்த்தீங்கன்னா பிரெடேட்டர்ஸ் இதுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உயிரினமாக இருக்கிற ஸ்பெர்ம் வேல்ஸாக இருக்கலாம், நிறைய வேல் இருக்கு இல்லையா, இதுகிட்டேருந்து வந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்றது இதோடைய கண்களை வச்சு ஈஸியாக வந்துட்டு தன்னை பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சயின்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் கேப்சர் கிளியர் ஃபோட்டோ ஆஃப் த கியன்ட் ஸ்குவிட் in 2004 2004 தான் இந்த மாதிரி ஒரு உயிரினத்துக்கு இவ்வளோ பெரிய கண்கள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. கிளியர் பிக்சரையும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணியும் வச்சிருக்காங்க. ஸோ ஷோயிங் ஹவ் ரேர் தே ஆர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்டஸ் அப்படிங்கிறவர் 1857 ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. ஹீஸ் அ டேனிஷ் ஜுவாலஜிஸ்ட். ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 2004 தான் இதை பற்றின ஒரு கிளியர் பிக்சரே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய சயின்டிஃபிக் நேமும் வைக்கிறாங்க. ஆர்கிட்டஸ் டக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர் இதுக்கு வைக்கிறாங்க. தட்ஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் திஸ் ஸ்குவிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு உயிரினத்துக்கு தான் மிகப்பெரிய கண்கள் இருக்கு அனிமல் கிங்டம்லேயே அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ தட்ஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். திறந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சன்விகா. தன்விகா, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாமக்கல் மாவட்டம். நாமக்கல்ல என்ன ஃபேமஸ்? உங்க ஊர்ல என்ன ஃபேமஸ்? நாமக்கல் என்னன்னு கேட்டு சொல்றீங்களா? அடுத்த தடவை கால் பண்ணும்போது நாமக்கல்ல என்ன ஃபேமஸ்னு ஓகே மறக்காம சொல்லணும். ஓகேவா? ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 7th. வெரி குட். ஓகே, क्वेश्चंसக்குள்ள போலாமா? ஓகே. சோ क्वेश्चन நம்பர் ப்ளீஸ். டெக்ஸ்ட்ல கொடுங்க. கண்டிப்பா கொடுக்கலாமே. கேள்வி எண் டெக்ஸ்ட்ல வந்து क्वेश्चन நம்பர் 3 கொடுங்க. மூன்றாவது கேள்வி கொடுத்துடலாமே. ஓகே. Which is the largest reptile in the world? உலகின் மிகப்பெரிய ஊர்வன எது? ஊர்ந்து போகக்கூடிய உயிரினங்கள்ல வந்து பெரிய உயிரினம் எது? கோப்ரா, கொமோடோ டிராகன், alligator, saltwater crocodile. ஆப்ஷன் டி. saltwater crocodile சரியான பதிலா? ஓகே. ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஆ. ஓகே. actually the right answer என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ as you said saltwater crocodile அப்படிங்கிறத மிகவும் சரியான பதில். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் reptile in the world அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 feet லாங் வளரக்கூடிய ஒரு உயிரினம், 1000 கிலோ வரைக்கும் எடை கொண்ட ஒரு உயிரினம் saltwater crocodile அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி எங்கெங்கெல்லாம் இது வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் அதிகமாக காணப்படுது. அண்ட் they live in salt water as well as in fresh water too. And they are known as the strongest bite force of living animal. லிவிங் அனிமல்லேயே ஸ்ட்ராங்கஸ்ட் பைட் இருக்கக்கூடியது இந்த சால்ட் வாட்டர் crocodile அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 70லேருந்து 100 years வரைக்கும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் as like humans அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டீப் வாட்டர்ல கிட்டத்தட்ட 1 hour வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதால தண்ணி கடியில இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு உயிரினத்தால் தான் 1 hour வரைக்கும் ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணிட்டு டீப் வாட்டர்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லார்ஜஸ்ட் reptile in the world is saltwater crocodile. So right answer. Thank you so much for calling. தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம் மேம். ஓகே, क्वेश्चंसக்குள்ள போலாமா? ஜிகே நம்பர் 12 கொடுங்க. 12வது கேள்வி கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஸோ which country is known as a land of 1000 lakes? 1000 ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது? கனடா, ஸ்வீடன், ஃபின்லாந்து, நார்வே.
ஆப்ஷன் சி மேம், ஃபின்லாந்து. கிட்டத்தட்ட எவ்வளோ ஏரிகள் இருக்கும்னு ஏதாவது தெரியுமா? சும்மா கெஸ் பண்ண முடியுமா? எபோவ் 1000. எபவ் 1000. 1000லாம் இல்லை, லட்சத்தை தாண்டிடுச்சு. 1,87,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருக்காம் ஃபின்லாண்டு. ஸோ that's why it's called as land of 1000 lakes அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வுகளில் ஸோ ஆஸ் யூ செட் ஃபின்லாண்ட் அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். 1,87,000க்கும் மேற்பட்ட லேக்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் ஃபின்லாண்டு வந்து என்ன சொல்றாங்க, லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த லேக்ஸ் ஆர் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் த கண்ட்ரி அண்ட் 10% வந்து ஃபின்லாண்டில் லேண்ட் ஏரியா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மெனி ஃபின்ஸ் என்ஜாய்ஸ் போட்டிங், ஃபிஷிங் எல்லாமே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக போயிட்டுருக்க இடம் இந்த ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தீஸ் லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அலோவ் பீப்புள் டு வாக் ஆர் டைவ் அப்படின்றதையும் சொல்லிக்கிறாங்க. ஸோ லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்று அழைக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா ஃபின்லாண்டு தான். ஸோ தட்ஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். மாலை வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் லதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போனுச்சு. ஓகே, ஸோ 7th கொஸ்டின் தானே, பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்க நம்ம சேனல் எடுக்கல கேபிள்ல, அதனால நீங்க சொல்லுங்க. சரி நான் சொல்றேன். உங்களை பார்க்க முடியல இன்னைக்கு. அச்சோ, அதனால மட்டும் தான் கேக்குறேன். அப்படியா? சரி, கொஸ்டின் நம்பர் 7. தான் எனக்கு அந்த மாதிரி எனக்கும் வருத்தம். நான் என்னைக்காவது கண்டிப்பா லதா ஒரு நாள் பார்த்தே ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு தான் நாங்களும் பார்த்துட்டு இருக்க. போன வாரம் நீங்க வரல. ஆமா. சரி, நான் கொஸ்டின் ஓபன் பண்ணியாச்சு, நான் ரீட் பண்றேன், பாக்குறீங்களா? சொல்லட்டுமா? ட்ரை பண்றேன், தெரிஞ்சா சொல்றேன், ஆனா கெஸ்டிங்க சொல்றேன். கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் தெரியலன்னா நீங்க தான் சொல்லணும். கண்டிப்பா. So which is the longest railway platform in India? அதாவது இந்தியாவின் மிக நீளமான ரயில் நடைமேடை எது அப்படின்னு கேட்குறாங்க. 2024 கணக்குப்படி லாங்கஸ்ட் மிக நீளமான நடைமேடை இந்தியாவில் எங்கே இருக்கு? இந்தியாவின் மிக நீளமான ரயில் நடைமேடை எது? ஸோ கோரக்பூர் ஜங்ஷனா, ஹுபாலி ஜங்ஷனா, கொல்லம் ஜங்ஷனா, கரக்பூரா? அதாவது இந்தியாவில் மிக நீளமான ரயில் நடைமேடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இன்னொரு தடவை சொல்லுங்க. கோரக்பூர், ஹுபாலி, கொல்லம், கரக்பூர். ஆப்ஷன் பி. டியா? ஆப்ஷன் பி சொன்னேன். பியா டியா? பியும் டவுட்டா இருக்கு. சரி, நம்ம எது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? பியா டியா எது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? டிஏ பண்ணிட்டேன். சரி, ஓகே. பட் ஆக்சுவலி ஹுபாலி அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது இந்த ஹுபாலி ஜங்ஷன். இந்தியாவிலேயே ரொம்ப நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் கொண்ட இடம் இந்த ஹுபாலி ஜங்ஷன் தான். த வேர்ல்டு லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இஸ் அட் ஹுபாலி ஜங்ஷன், கர்நாடகா, இந்தியா. அதாவது எவ்வளோ மீட்டர் நீளம் அப்படின்னா 1507 மீட்டர் நீளம் கொண்டது. எவ்வளோ ஃபீட் அப்படின்னா 4944 ஃபீட் லாங் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய லென்த் நான் இப்போ சொன்னேன். அதற்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நீளம் விட கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சோ லாங், அதாவது ஒரே டைமில் 2 ட்ரெயின் நின்னா எந்த அளவுக்கு தூரம் இருக்குமோ அவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோனில் இருக்குது. பிஃபோர் ஹுபாலி, நான் ஏன் 2024 கொடுத்துருந்தேன்னா 2024க்கு முன்னாடி லாங்கஸ்டாக எது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிஃபோர் ஹுபாலி த ரெக்கார்ட் வாஸ் ஹெல்ட் பை கோரக்பூர் இன் உத்தரப்பிரதேஷ். ஆப்ஷனில் கோரக்பூர் பார்த்துருப்பீங்க. ஸோ கோரக்பூர் விச் இஸ் இன் உத்தரப்பிரதேஷ், அதுதான் லாங்கஸ்டாக இருந்துச்சு. ஸோ 2024 கணக்குப்படி ஹுபாலி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன் இப்போ லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹுபாலி ஸ்டேஷனுக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு பேரும் வச்சுருக்காங்க. ஸ்ரீ சித்தார்த்தா சுவாமி ஹுபாலி ஜங்ஷன் அப்படின்னு வேறொரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த ஒரு டிலே இல்லாமையும் ட்ராவலிங்கை ஸ்மூத் ஆகுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹுபாலி ஜங்ஷன் அப்படிங்கிறது தான் லாங்கஸ்ட் ரயில்வே பிளாட்ஃபார்ம் இன் இந்தியா அக்கார்டிங் டு 2024. தட்ஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் சொல்லவே இல்லையே. என் பேர் தானியா. ஓகே, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? வடுகக்குடி. எங்க? வடுகக்குடி. ஓ, அது எங்க இருக்கு? எரவாஞ்சேரி கிட்ட. ஓ, அப்படியா? சரி, ஓகே ஓகே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க? 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, क्वेश्चंसக்குள்ள போலாமா? போலாம். ஓகே, क्वेश्चन நம்பர் சொல்லுங்க.
செக்ஷன் ஏ வந்து நம்பர் 10th கொஸ்டின். ஓகே, டெக்ஸ்ட்லேருந்து 10வது கேள்வி கொடுத்துடலாம். ஸோ விச் இஸ் த வேர்ல்டு டீப்பஸ்ட் லேக், அதாவது உலகின் மிக ஆழமான ஏரி. டீப்பஸ்ட் லேக் எது அப்படின்னு கேட்குறாங்க. உலகத்திலேயே உலகின் மிக ஆழமான ஏரி எது? கிரேட் பியர், பைக்கல், விக்டோரியா, மிச்சிகன். ஸோ உலகின் மிக ஆழமான ஏரி எது? ஆப்ஷன் சி. விக்டோரியாவா? விக்டோரியா இல்லைன்னு சொன்னா வேற என்ன ஆப்ஷனா இருக்கும்? ஆப்ஷன் ஏ. கிரேட் பியரா? ஆ. அது இல்லைன்னு சொன்னா ஆப்ஷன் பி. இப்போ எது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? ஆ. எது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆ. ஓகே, ஸோ ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கல் தான் ரைட் ஆன்சர். கிட்டத்தட்ட எவ்வளோ அளவுக்கு வந்துட்டு டீப் அப்படின்னா 1642 மீட்டர்ஸ் டீப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு தெரியுமா தம்பி? ஸோ இட்ஸ் லொக்கேட்டட் இன் சைபீரியா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு லேக் தான் பைக்கல். ஸோ இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பை வால்யூம். வால்யூமில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்படிங்கிற ஒரு பேரும் இந்த பைக்கல் லேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிக் அனிமல்ஸ்லாம் இருக்கும், லைக் பைக்கல் சீல், அந்த மாதிரி யூனிக் அனிமல்ஸ்லாம் இந்த குறிப்பிட்ட பைக்கல் லேக்ல இருக்கு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ், அதாவது உலக பாரம்பரிய தளத்தில் ஒன்றாக கருதக்கூடிய இடமா இருக்கு இந்த வேர்ல்டு பைக்கல் லேக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த வாட்டர் இன் லேக் பைக்கல் இஸ் வெரி கிளியர் எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட ஸ்பீஷஸ் லைக் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷஸ் வந்து நிறைய வந்து இந்த குறிப்பிட்ட பைக்கல் லேக்ல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் டீப்பஸ்ட் லேக் இஸ் பைக்கல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த போட்டித் தேர்வு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய போட்டித் தேர்வு பகுதியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழங்க இருக்கக்கூடிய எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க், லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், பல்வேறு காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதை பற்றின எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்லேருந்து எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லேருந்து புக்ஸ் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ PEA ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி ரெக்ரூட்மெண்ட் 2025ல் வந்து பார்த்தீங்கன்னா 484 காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் நிறைய பணியிடங்கள் இருக்குது. அது உள்ளே போகும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ கேண்டிடேட்ஸ் வித் எனி கிராஜுவேட் லைக் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th எனி போஸ்ட் கிராஜுவேட், எனி மாஸ்டர் டிகிரி கேன் அப்ளை ஆன்லைனில் எந்த டிகிரியில் வேணாலும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18/11/2025 க்ளோஸ் எப்போ பண்ணுறாங்கன்னா 14/12/2025 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ py.gov.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டும் என்னென்ன டீட்டெயில்ஸ், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் டிவிஷன் கிளர்க், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அதர் போஸ்ட் 2025க்கு எங்கேருந்து அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆர்கனைசேஷன் நேம் இஸ் புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி. ஸோ அப்பர் டிவிஷன் கிளர்க், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அதர் போஸ்ட் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு இந்த சைட் காலம்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 484 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியான பே ஸ்கேல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எனி கிராஜுவேட் 12th 10th அண்ட் எனி போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 32 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் according to category கொடுத்திருக்காங்க. As I said, application starts 18/11 and closing வந்து 14/12 அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். Application mode is online. Official website is py.gov.in அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதாங்க முக்கியமான காலம். போஸ்ட் என்னென்ன அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு கரெக்டான போஸ்ட் ஏதோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ லைக் லோவர் டிவிஷன் கிளர்க் வந்து 129 போஸ்ட் இருக்கு. ஆர்டிஸ்ட் ஒரு போஸ்ட் தான் எடுக்கிறாங்க. ஜூனியர் லைப்ரரி அசிஸ்டன்ட் வந்து 26 போஸ்ட் எடுக்கிறாங்கங்க. கேலரி அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் 26, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் 25, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 23, டெக்னிக்கல் ஆஃபீஸர் 19, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்ஜினியரிங்கில் 5, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹைட்ரோஜுவாலஜியில் 5, அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் 197, ஃபீல்டு சூப்பர்வைசரில் 27. ஸோ போஸ்ட் நேமும் கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்லையும் உள்ளே போய் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன எக்ஸாம் எப்படி வரும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
Educational qualification. Candidates must possess any graduate, 12th, 10th and postgraduate master degree from a recognized university la முடிச்சதா இருக்குங்க. So board to apply for PEA upper division clerk, agriculture officer and other position க்கு என்னென்ன qualification இருக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க. So lower division clerk வந்து 12th முடிச்சிருக்கணும். So artistக்கு வந்து 12th and diploma முடிச்சிருக்கணும். Junior library attendant வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். Gallery assistantக்கு 10th, statistical inspectorக்கு வந்து post graduation degree முடிச்சிருக்கணும். Library and information assistantக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். BLIS ன்னு சொல்வாங்க, bachelor in library assistant சொல்வாங்க. So agriculture officer வந்து பாத்தீங்கன்னா டிகிரி in agricultureல இல்லனா ஹார்டிகல்ச்சர்ல முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ அல்லது டிகிரி, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹைட்ரோஜியாலஜியில் டிப்ளமோ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கலாம். ஸோ கம்மா கொடுத்துருக்காங்க இது அது. அண்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் வந்து டிகிரி அண்ட் ஃபீல்ட் சூப்பர்வைசருக்கும் டிகிரி பேசிக் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காலம்ல பார்த்தீங்கன்னா த ஏஜ் லிமிட் ஃபார் PEA அப்பர் டிவிஷன் கிளர்க், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அண்ட் அதர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏஜ் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30லேருந்து 32 அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்துட்டு எவ்வளோ வயது தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் தளர்வும், PWBD, UR கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் அண்ட் PWBDல ஓபிசி, எம்பிசி, இபிசி, பிசிஎம், பிடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும், PWD, SC, ST கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸ் வயது தளர்வும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபார் PEA upper division clerk, agriculture officer and other post selection process எப்படி இருக்கும்னா written examination இருக்கும். it will be in online and அடுத்தது skill test வைப்பாங்க. physical test வந்து if applicable, அதாவது depends upon the post, அந்த போஸ்ட்டுக்கு வந்து physical test தேவைப்பட்டுச்சுன்னா physical test இருக்கும். so the third will be document verification, அடுத்தது medical examination இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. so eligible candidates can apply online for PEA upper division clerk, அதாவது இந்த போஸ்ட்டுக்குலாம் வந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இருக்கு, இதை வச்சு நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ விசிட் த அஃபிஷியல் வெப்சைட், நான் சொன்ன மாதிரி py.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா எந்த போஸ்ட்டோ அதை கொடுத்துருப்பாங்க. So find the upper division clerk, agriculture officer and other recruitment 2025 notification link உள்ள போயிட்டு நோட்டிஃபிகேஷன் கேட்டலாக் ரீட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அப்ளை ஆன்லைன் லிங்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வித் ஒரு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஸோ அப்லோட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், அதுலேயே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபோட்டோ, சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ் அண்ட் அதுலேயே உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஃபார் PEA upper division clerk, agriculture officer and other 2025 post என்னன்னு பார்த்தீங்கன்னா notification release date 18/11/2025. online application starts from 18/11/2025. it's already started, so please don't waste time, உடனே பண்ணிடுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் முடியக்கூடிய நாள் வந்து 14/12/2025. லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் கொடுத்துருக்காங்க 14/12/2025. ஸோ எக்ஸாம் டேட் வந்து டு பி நோட்டிஃபைட் அண்ட் அட்மிட் கார்டுமே டு பி அனௌன்ஸ்டு. ஓகே, ஸோ இந்த காலம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து 484 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிட்டேன், எவ்வளோ போஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே காமனாக வந்து என்னென்ன படிக்கணுன்றதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க லிங்க்கில். ஸோ அதை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே இது தெரியும், ஒரு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே இது காமனாக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயமா இருக்கும், படிக்க வேண்டிய புக்ஸாக இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ், கிராமர் ப்ளஸ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பாருங்கள். அப்ஜெக்டிவ் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணுறதுக்கு SP Bakshi, Arihant books. So high school English grammar and composition வந்து பார்த்தீங்கன்னா Wren and Martinuடைய புக்ஸ் படிக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து AP Bharadwaj ஓடுது. ஸோ இது என்னென்னலாம் கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் படிக்கும்போது கிராமர், ரெஸ்போர்ட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், சென்டென்ஸ் கரெக்ஷன், இது எல்லாமே வந்து இந்த குறிப்பிட்ட ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் காம்ப்ரிஹென்ஷனில் வரக்கூடிய SP Bakshiயிலிருந்து இவங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது உங்களால் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது ஜென்ரல் நாலேஜ், ஸ்டாட்டிக் GK ப்ளஸ் இந்தியாவுடைய ஃபேக்ட்ஸ் படிக்கணும்னா நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம ஷோஸில் பார்க்குறது தான். லூசன்ஸுடைய ஜென்ரல் நாலேஜ் புக், மனோரமா இயர் புக் லேட்டஸ்ட் எடிஷன், அப்புறம் அரிஹண்ட் ஜென்ரல் நாலேஜ் புக் படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ புதுச்சேரி ஜென்ரல் நாலேஜ் வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் காலம். ஸோ இதில் யார் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி GK ஹேண்ட் புக், VVK சுப்புராஜ் அவர்களுடைய புத்தகம், புதுச்சேரி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி, தட் இஸ் லோக்கல் புக் ஸ்டால்ஸில் கிடைக்கக்கூடிய புதுச்சேரி கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி புக் வாங்கி படித்தாலே அப்பப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
முடியும். ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் சோஷியல் சயின்ஸ், அதாவது நம்ம நிறைய எக்ஸாமினேஷன் இப்போ அட்டென்ட் பண்ணக்கூடியது நம்ம சின்ன வயசில் படித்த புக்ஸ்லேருந்து தான் நிறைய அதிகமாகவே கேட்பாங்க. ஃப்ரம் 6 to 10th இல்லைனா வந்து 10th 11th 12th அந்த புக்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்களே. ஸோ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் எதெல்லாம் கவர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் புக்ஸ் வந்து படிக்க சொல்கிறாங்க. அடுத்தது டாபிக்ஸ் இது என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, கல்ச்சர், டெம்பிள்ஸ், ஃப்ரெஞ்ச் ரூல்ஸ், லிபரேஷன், எக்கனாமி இதெல்லாம் இந்த புக்ஸில் கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேத்தமெட்டிக்ஸ் காலம் வந்தாச்சு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல RS அகர்வால் அவர்களுடைய புத்தகம், ஃபாஸ்ட் ட்ராக் அப்ஜெக்டிவ் அரித்மெட்டிக்ல ராஜேஷ் வர்மா அவர்களுடைய புத்தகம், கிரண்ஸ் காம்படிட்டிவ் மேக்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்னலாம் பர்சன்டேஜஸ், ரேஷியோ, டைம் ஒர்க், டைம் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் லாஸ் இதெல்லாம் இதில் வந்து கவர் பண்ணலாம். இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம 8th 9th 10th படித்த எல்லா டாபிக்ஸும் தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலம். இதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மாடர்ன் அப்ரோச் டு வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங் RS அகர்வால் அவர்களுடைய புத்தகம் படிக்கணும். அனாலிட்டிக்கல் ரீசனிங் வந்து MK பாண்டே அவர்களுடைய புத்தகம், கிரண்ஸ் ரீசனிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 6th வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும், இம்பார்ட்டன்ட் ஃபார் UDC. இது வந்து UDCக்கு எழுத போகிறவங்களுக்கு இந்த புக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அரிஹன்ட்டுடைய கம்ப்யூட்டர் அவேர்னஸ் புக்ஸும், அப்ஜெக்டிவ் கம்ப்யூட்டர் நாலேஜ் கிரண் பப்ளிகேஷன்ஸில் வரக்கூடிய புக்கும், பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் இந்தியன் கவர்மெண்ட் உடைய பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் புக்ஸும் படிக்கணும். இது என்னென்ன கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா MS ஆஃபீஸ், இன்டர்நெட், DBMS, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஹார்ட்வேர். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிங்கன்னா உங்களுக்கு UDC எக்ஸாம் அட்டென்ட் பண்ண போகிறவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து கண்டிப்பாக எல்லா எக்ஸாமினேஷனிலும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேஷனல் ப்ளஸ் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பிரத்யோகிதா தர்பானுடைய மந்த்லி புக்ஸ் அண்ட் அரிகண்ட் கரண்ட் affairs monthly and yearly books and newspapers like Hindu, Indian Express like newspapers படிக்கணும். அண்ட் நிறைய மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும். புதுச்சேரி லோக்கல் நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் இதில் என்னென்ன வந்து போஸ்ட் இருக்குது, என்னென்னலாம் வந்து படிக்கணுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேட் ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரம் 18th. ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணி வின் பண்ணுங்க. இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து போகலாம். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். இனிய மாலை வணக்கம். 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 உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி. எங்கேருந்து கால் பண்றீங்க மகாலட்சுமி? மதுரையிலிருந்து. மதுரையிலேருந்து. ஓகே, என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, क्वेश्चंसக்குள்ள போலாமா? போலாம். क्वेश्चन நம்பர் சொல்லுங்களேன். டெக்ஸ்ட் வந்து 20. டெக்ஸ்ட் வந்து 20. 20வது கேள்வி கொடுத்துடலாமா? ஓகே. Who is called வீர் சவார்கர்? வீர் சவார்கர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ், விநாயக் தாமோதர், கோகலே, பட்டேல். சுபாஷ் போஸ் அவர்கள் வீர் சவார்கர் என்று அழைக்கப்படுகிறாரா? வேற ஏதாவது ஆப்ஷன் ட்ரை பண்றீங்களா? விநாயக் தாமோதர். விநாயக் தாமோதர் சரியான பதிலா? பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இந்த பிக்சரில் இருக்கக்கூடியவர் தான் விநாயக் தாமோதர். ஸோ இவர் தான் வீர் சவார்கர் அப்படி சொல்லுவாங்க. ஹி இஸ் அ இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஹி இஸ் அ போய்ட் அஸ் வெல் அஸ் ஹி இஸ் அ ரைட்டர். ஸோ இவருக்கு வந்து வீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கரேஜ்க்கும் ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ், அதாவது புரட்சி மிகுந்த செயல்கள் செய்த காரணத்தினால் வீர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இவருக்கு வைக்கிறாங்க. ஸோ அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் இவர் பண்ண புரட்சிக்காக இந்த குறிப்பிட்ட பேர் வந்து வழங்கப்படுகிறது. அண்ட் செல்லுலார் ஜெயிலில் வந்து இவர் அடைக்கிறாங்க இந்த ஆண்டு அப்படின்றதையும் சொல்கிறேன். சவார்கர் வந்து பார்த்தீங்கன்னா 1909ஆம் ஆண்டு ஜெயிலுக்கு போறாரு. ஸோ அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷை எதிர்த்தது காரணமாக செல்லுலார் ஜெயில் விச் இஸ் இன் அந்தமான் அங்கே வந்து அடைக்கப்படுகிறார். ஸோ இவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துடைய பேரும் சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1857. புக் ரொம்ப பெருசா இருக்குல்ல, இல்லைன்னு அகைன் சொல்றேன். த ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1857 அப்படிங்கிற ஒரு புத்தகம் இவர் எழுதியிருக்காரு. ஸோ சவார்கர் வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1909 அரெஸ்ட் பண்ண இவரை 1924 தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்தியாவுடைய ஃப்ரீடமுக்காக அயராது பாடுபட்டு உழைத்த ஒரு நபராக இருக்கிறார். ஸோ அதற்காகவே வீர் சவார்கர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ விநாயக் தாமோதர் இஸ் ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா? உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பூஜா, கடலூர். பூஜா ஃப்ரம் கடலூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பூஜா? கேக்குதா? படிச்சிட்டு இருக்கேன். புரியல. பிகாம் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, நல்லது. சரி, நம்ம क्वेश्चंसக்குள்ள போலாமா பூஜா? போலாம். ஓகே. சோ क्वेश्चन நம்பர் ப்ளீஸ். தமிழ் கொடுத்துடலாமே. வினா 1 3 4 இரண்டாவது கேள்வி போய்விட்டது. சோ क्वेश्चन நம்பர் 1 சொல்லிருக்கீங்க. ஓகே, இது வந்து திருக்குறள் தான். இந்த திருக்குறளுக்கு விளக்கம் தருக. குறள் 396வது குறள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றுணை தூரும் அறிவு. இதற்கான விளக்கம். தொட்டனை தோல் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தோல் அறிவுனா, ஆற்று மண்ல தோண்ட தோண்ட நீர் பெருக்கும். அது போல நம்ம நிறைய படிக்க நம்மளுக்கு அறிவு நிறைய வளரும். சூப்பரா சொல்லிட்டீங்களே. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆக்சுவலி கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஸோ மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும், அதுபோல் மக்களின் கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்னா தோண்ட ஊற்றி நீர் எப்படி கிடைச்சிட்டே இருக்கும், அதே மாதிரி படிக்க படிக்க அறிவு மாற்றலும் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பூஜா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம், லதா பேசுறேன். வணக்கம் லதா. क्वेश्चंसக்குள்ள போலாமா? போலாம். ஏதாவது கொடுங்க. 17 தானே? போன கேள்விக்கு பதில் சரிங்களா? இது ரயில்வே மேடை சொன்னீங்க. ஆமா. அதுக்கு பதில் என்னன்னு கேட்கலையே, கட் ஆயிடுச்சுல. அப்படியா? ஹுபாலி ஜங்ஷன், அதாவது நீண்ட ரயில் நடைமேடை கொண்ட இடம் எது? ஹபாலி ஜங்ஷன் அப்படின்னு சொன்னேன். அது கர்நாடகால இருக்கு. ஸோ அதுதான் சரியான பதில். 2024 வந்து கணக்கின்படி ஹொபாலி ஜங்ஷன் கர்நாடகால இருக்கக்கூடியதா நீண்ட நடைமேடை கொண்ட இடமா இருக்கு. ஆனா 2024க்கு முன்னாடி கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ட்ரெயின் நிலையம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது ஹுபாலி ஜங்ஷன். ஓகேவா? எஸ், ஹுபாலி ஜங்ஷன். தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே 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 லதா. ஓகே லதா. நெக்ஸ்ட் क्वेश्चनக்குள்ள போலாமா? 17 இருக்குங்களா? ஓபன் பண்ணவா? ஓபன் பண்ணுங்க. ஓகே. So which is the smallest bone in the human body? மனித உடலில் உள்ள மிக சிறிய எலும்பு எது? ribs, stapes, radius, teeth. அதாவது மனித உடல்ல இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன எலும்பு எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் சொல்லுங்க. ribs, stapes, radius, teeth, பற்கள். ஆப்ஷன் டிங்களா? பற்களா? பியா டியா? டி தான். ஓகே, நம்ம சரியான பதில் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? சொல்லுங்க. ஆக்சுவலி பி ஸ்டேப்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான பதில். என்னன்னா, இந்த கையோடைய அளவு பார்த்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய அளவு என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியான போன்ஸ். இந்த 3 ஸ்மாலஸ்ட் போன்ஸ் வந்து ஹியூமன் பாடியில் இருக்கிறது எது பார்த்தீங்கன்னா மேல்கஸ், இன்கஸ் அண்ட் ஸ்டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மூணுமே பார்த்தீங்கன்னா மனித உடலில் இருக்கக்கூடிய மிக சிறிய எலும்பாக கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 mm லாங் தான் இருக்கும். இவ்வளோ ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து மிடில் இயர், காது மிடில் இயரில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்டேப்ஸ் அப்படிங்கிற போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வைப்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ டுகெதர் வித் மேலேஸ் அண்ட் இன்கஸ் இட் ஃபார்ம்ஸ் த ஆசிக்கல்ஸ் த டைனியஸ்ட் போன் இன் த பாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு ஏதாவது வந்துட்டு காதில் வந்துட்டு அதிகமான வைப்ரேஷனோ அதிகமான சவுண்ட்ஸ் கேட்கும் போதோ இந்த ஸ்டேப்ஸ் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுனால காது கேட்காம போகிறதோ காதில் பிரச்சனைகள் ஏற்படுறதோ நடக்கும். பிகாஸ் அதோடைய போனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்னதாக இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டேப்ஸ் அப்படிங்கிற இந்த போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனித உடலே மிக சிறிய போனாக கருதப்படுகிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். கேள்விக்குள்ள போலாமா? கொஸ்டின் நம்பர் 14 கொடுங்க. 14ஆம் கேள்வி. Which snake is the longest in the world? அதாவது உலகின் மிக நீளமான பாம்பு எது? இது ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உலகின் மிக நீளமான பாம்பு எது அப்படின்னா கிங் கோப்ராவா, பைத்தானா, ரெட்டிகுலேட்டட் பைத்தான், ஆனகோண்டா?
ஆப்ஷன் சி மேம். சரியான பதிலா? கெஸ்ஸிங்கா? ஓகே மேம். சரியான பதிலா? சரி. ஓகே, ஸோ சரியான பதிலா அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பிக்சரில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரெட்டிகுலேட்டட் பைத்தான். ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நீளம் கொண்டது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் லாங்கஸ்ட் ஸ்னேக் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரீச்சிங் கிட்டத்தட்ட 30 feet 9 to 10 meters நீளமுடையதாக இருக்கும். அதுக்கு மேலேயும் வளரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 feet லாங். அண்ட் இது வந்து டெஸ்பைட் லென்த் கருதாம பார்த்தோன்னா இட் இஸ் நான் வினாமஸ் அப்படின்னு சொல்லி, இட்ஸ் நாட் வினாமஸ், இட்ஸ் நான் வினாமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கில் ஸ்ப்ரே பை கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உயிரினங்களாகவே சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் பிக், டியர் அண்ட் அக்கேஷனலி ஈவன் ஹியூமன்ஸ் கூட சாப்பிட்றோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அண்ட் ரொம்ப பெரிய பெரிய உயிரினங்களை சாப்பிடக்கூடியது இந்த ரெட்டிகுலேட்டட் பைத்தான். ஸோ இதோடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஜியோமெட்ரிக்கல் இதில் டிசைனில் இருக்கிறதுனால ஸோ ரெட்டிகுலேட்டட் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் as I said, despite length it is not venomous அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். ஸோ ரெட்டிகுலேட்டட் பைத்தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிக நீளமான பாம்பு அப்படின்றது சரியான பதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். மேம். வணக்கம். வணக்கம். மேம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தர்ஷன். எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? தெரியலையா? சரி, ஆன்சர் பண்றீங்களா? சரி, ஆன்சர் தெரியுதான்னு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க. திருநெல்வேலி. திருநெல்வேலியா? திருநெல்வேலியில என்ன ஃபேமஸ்? திருநெல்வேலி அல்வா. ஹல்வா. ஓகே, சரி நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? பார்க்கலாம். கொஸ்டின் முதல்ல போலாம். நம்பர் சொல்லுங்க. டெக்ஸ்ட்ல நம்பர் சொல்லுங்க. இதை ஓபன் பண்ணலாமா? சீக்கிரம் நம்பர் சொல்லுங்க. GK 4. ஜிகேல கொஸ்டின் நம்பர் 4. ஃபோர்த் கொஸ்டினா? ஓபன் பண்ணியாச்சு. ஸோ விச் இஸ் த லார்ஜஸ்ட் வல்கனோ இன் த வேர்ல்டு? உலகின் மிகப்பெரிய எரிமலை எது அப்படின்னு கேட்குறாங்க. மவுண்ட் ஃபூஜி, வெசுவிசஸ், மவுனா லுவா, எட்னா. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய எரிமலை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வல்கனோ. ஏ ஆன்சர் ஏ. மவுண்ட் ஃபுஜியா? எஸ் ஏ ஆன்சர் ஏ. சரி, ஆன்சர் என்னன்றதை பார்த்துடலாமா? சரி, ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா மவுனா லுவா அப்படிங்கிறதா சரியான பதில். இந்த இமேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த லார்ஜஸ்ட் வல்கனோவாக கருதப்படக்கூடியது மவுனா லுவா. ஸோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் வல்கனோ இன் த வேர்ல்ட். வால்யூம் அண்ட் ஏரியா ரெண்டுத்துலையுமே வந்து பெருசாக இருக்கக்கூடியது தான் இந்த மவுனா லுவா. ஸோ இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஹவாய், யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய பிக் ஐலாண்டில் தான் இந்த குறிப்பிட்ட மவுனா லுவா அப்படிங்கிற ஒரு வல்கனோ இருக்குது. அண்ட் இது வந்து எவ்வளோ சீ லெவல்லேருந்து எவ்வளோ ஃபீட் வந்து அபவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,681 feet above sea level அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓஷன் ஃப்ளோர்லேருந்து எவ்வளோ பெருசு டாலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,500 feet டால் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட மவுண்ட் எவரெஸ்ட்டை விட மிக உயர்ந்த ஒரு வல்கனோ அப்படின்னு சொல்கிறாங்க. எவரெஸ்ட் அதாவது மலை சிகரம்னா உயரமானது அப்படின்றது மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை விட மிகப்பெரிய வல்கனோ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அதை விட ஹைட்டில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மவுனா லுவா அப்படிங்கிற வல்கனோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை 1843லேருந்து இது வரைக்கும் கரண்ட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய வல்கனோவில் ஃபர்ஸ்ட் இருக்குது இந்த மவுனா லுவா தான். ஸோ 1843லேருந்து எரப்ட் ஆகிருக்கிறது 33 times வந்து எரப்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் சேஃப் டு வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கறதுக்காகவே நிறைய சயின்டிஸ்ட் அண்ட் டூரிஸ்ட் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் இன் USA ஹவாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மவுனா லுவா அப்படிங்கிறது தான் சரியான பதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் சோய் சண்முகசுந்தரம். ஓகே, क्वेश्चंसக்குள்ள போலாமா? எனக்கு டெக்ஸ்ட் நம்பர் 5. ஐந்தாவது கேள்வி கொடுத்துடலாம். So which is the largest bone in the human face? மனித முகத்தில் உள்ள மிகப்பெரிய எலும்பு எது? மனித முகத்தில் உள்ள மிகப்பெரிய எலும்பு எது? mandible, maxilla, nasal, zygomatic. ஆப்ஷன் பி மேக்ஸிலா. சரியான பதிலா? ஆமாம். ஸோ மேக்ஸில் இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் மேக்ஸிலா அப்படிங்கிறது இந்த இடத்துல இதுதான் வந்து மேக்ஸிலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி இது ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மனித முகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எலும்பு எது அப்படின்னா
மேண்டிபிள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தாடை இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து லார்ஜஸ்ட் போன். ஹியூமன் ஃபேஸ்லேயே வந்து மூவபிள் போனும் இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இட் ஃபார்ம்ஸ் த லோவர் ஜா ஹெல்பிங் அஸ் டு சூ அண்ட் டாக். பேசுறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி இந்த குறிப்பிட்ட இந்த பகுதி தான் நமக்கு உதவுது. ஸோ இதுதான் நம்மளுடைய மனித முகத்திலே மிகப்பெரிய எலும்பாக கருதப்படக்கூடியது. இதுடைய பேர் தான் மேண்டிபிள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இட் கனெக்ட்ஸ் த ஸ்கல், அந்த ஸ்கல்ல கனெக்ட் பண்ணுற ஏரியாவுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, டெம்போரோ மேண்டிபுலார் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேண்டிபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட் வரைக்கும் வளரும் போது ஒவ்வொரு டைமும், அதாவது சின்ன வயசுலேருந்து பெருசாகிற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், சைஸ் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் முகத்துக்கு லோவர் ஜாக்கிட்ட அந்த ஷேப் கொடுக்கறது இந்த குறிப்பிட்ட மேண்டிபிள் தான் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ even a small injury to the mandible can affect speech and eating, showing how important it is. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் சின்னதாக ஏதாவது இன்ஜுரி ஆனால் கூட ஸ்பீச்சுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மேண்டிபிள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய போன் ஃபேஸில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேண்டிபிள் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. பாலகிருஷ்ணன், திருப்பூர் மாவட்டம். ஓகே, கேள்விக்குள்ள போலாமா? ஜிகேஎல் நம்பர் 18 கொடுங்க. கொஸ்டின் நம்பர் சொல்லுங்க. 18. 18வது கேள்வி. ஓகே, ஹூ டிஸ்கவர்ட் ஆக்சிஜன்? ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் யார்? பிரஸ்லி, போ, லவாய்சியர், கேவெண்டிஷ்? ஆப்ஷன் ஏ மேம். பிரஸ்லிங்களா? பிரஸ்லி. சரியான பதிலா? ஓகே, the right okay. answer என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். பிரஸ்லி அப்படிங்கிறது மிகவும் சரியான பதில். கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சிஜன் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரீத்திங் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவருடைய ஃபுல் நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டோயின் லவாய்சியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லிட்டு லேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பிரஸ்லி அப்படிங்கிறது தான் 1774ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் இவர் கண்டுபிடிக்கிறார். ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஹியூமனுக்கு ரொம்ப எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 1774 இவர் கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இதுக்கு ஆக்சிஜன் சொல்லிட்டு பேர் வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டோனி லவாய்சியர் அப்படிங்கிறவர் தான் லேட்டர் ஆன் ஆக்சிஜன்ற பேர் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஆசிட் ப்ரொடியூசர், கிரீக்ல வந்து ஆசிட் ப்ரொடியூசர்னு அர்த்தமா ஆக்சிஜன் அப்படின்னா. ஸோ இட் மேக் அப் நியர்லி 21% ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணது பிரஸ்லி இன் 1774 அப்படிங்கிறது தான் சரியான பதில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். இன்னைக்கு நம்மளுடைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நிறைய காலர்ஸ் ஃபோன் பண்ணிக்க நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நானும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்காவது கால் கிடைக்கல அப்படின்னா வருத்தப்பட வேணாம். டிடிகே புதுச்சேரி அப்படிங்கிற யூடியூப் வலைத்தள பக்கத்தில் உடனுக்குடன் நம்மளுடைய நிகழ்ச்சி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நிறையா வந்துட்டு தகவல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய போட்டித் தேர்வு பகுதியில் நம்ம எல்டிசி யூடிசி எக்ஸாமினேஷனை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். இன்னும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வினிதா. நன்றி, வணக்கம்.